சார் போனை சேஞ்ச் பண்ணிட்டேன். ஆ சரி இப்ப நல்ல கிளியரா இருக்கு. இப்ப பாப்போம் கேக்குதா? ஹாய் சொல்லுங்க பாப்போம். ஹாய் சார். வாவ் வெரி குட் சூப்பர் சூப்பர். போனை சேஞ்ச் பண்ணியாச்சு. ஐபோன் 15 வெரி குட் வெரி குட் வெரி குட். சரி ஹலீம்தீன் இருக்கிறீங்களா? சொல்லுங்க ஹலீம்தீன். யா இருக்கு அந்த கை காட்டுறே. ஓ ஹலீம்தீன் சொல்லுங்க. இந்த ஃபார்மை நிரப்பி கொண்டு போய் கொடுங்க. இந்த ஃபார்மை நிரப்பி கொண்டு போய் கொடுங்க. எப்படி சொல்றது? இந்த ஃபார்மை நிரப்பி கொண்டு போய் கொடுங்க. எப்படி சொல்றது? மைக் ஆன் பண்ணிக்காதீங்கோ. இந்த ஃபார்மை நிரப்பி கொண்டு போய் கொடுங்க. சொல்லுங்க. ஒரு சத்தம் சாடியும் காண. ஓ என்னண்டா பிரச்சனை? மரியம்ட ஃபோன் கிளியர் ஆயிட்டு ஹலீம்தீன் ஃபோன் கவுந்துட்டு. அதுதான் பிரச்சனை. சரி ஹலீம்தீன் வரும் வரைக்கும் விஷயம் சொல்லுங்க சார். நீங்க சொல்லுங்க. நான் இதுக்கு முதல் 2 தடவை போயிருக்கேன். எப்படி சொல்றது? நான் இதுக்கு முதல் 2 தடவை போயிருக்கேன். මම මේක ඉස්සල්ලා මම දෙපාරක් කියලා දිනවා. දෙපාරක් ගිහිල්ලා තියෙනවා මීට කලින්. කියලා තියෙනවා. ඊට කලින් மீட்ட கலிங் மீட்ட கலிங் இதுக்கு பிறகு ஈட்ட கலிங் அதுக்கு பிறகு மீட்ட கலிங் இதுக்கு பிறகு சாரி மீட்ட கலிங் இதுக்கு முதல் මම දෙපාරක් කියලා දිනවා. வெயிட் வெயிட் வெயிட். மீட்ட கலிங் இதுக்கு முதல் ஈட்ட கலிங் அதுக்கு முதல் ஈட்ட பஸ்ஸே அதுக்கு பிறகு மீட்ட பஸ்ஸே இதுக்கு பிறகு. அத மாதிரி இதுக்கு முதல் 2 தடவை நான் போயிருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது மீட்ட கலிங்னு பயன்படுத்தணும். மீட்ட கலிங் மன் දෙපාරක් ගිහිල්ලා තියෙනවා. ඊට කලින් මං දෙපාරක් කියලා දිනවා. දෙපාරක් ගිහිල්ලා තියෙනවා. කියලා තියෙනවා இல்ல ගිහිල්ලා තියෙනවා. தெளிவா உச்சரிக்கணும். தெளிவா உச்சரிக்கணும். சரியா கதைக்கணும். சரியா? ඊට කලින් මං දෙපාරක් කියලා දිනවා. ஓ கீழ இல்ல கிஹில்ல கிஹில்ல තියෙනවා. කියලා දිනවා. கிஹில்ல තියෙනවා. சரி இந்த ஃபார்மை நிரப்பி கொண்டு போய் கொடுங்க. எப்படி சொல்றது? இந்த ஃபார்ம் தீஸ் இல்லும் பத்திரைய ஃபில் கர்ல தெண்ட. ஓ இல்லும் பத்திரைய தேவையில்ல. இந்த ஃபார்ம் இல்லும் பத்திரைன்னு சொன்னால் என்னது? ஒரு விண்ணப்ப கடிதம்னு அர்த்தம். விண்ணப்ப படிவம். ஓ அத கேட்கல நான். ஃபார்ம் த மே ஃபார்ம் එක ஃபில் கர்ல தெண்ட. மே ஃபார்ம் එක ஃபில் கரலா அப்படின்னு சொல்லலாம். புறவலான்னு சொல்றது. ஃபில் கரணவாக்கு புறவலா. ஓ புறவனவா சொன்னா நிரப்புறது. புறவலா நிரப்பி. மே ஃபார்முக்கு புறவலா இந்த ஃபார்மை நிரப்பி கெனிஹிங் தென்ன கொண்டு போய் கொடுங்க. அல்லது மே ஃபார்முக்கு புறவலா கிஹிங் தென்ன இந்த ஃபார்மை நிரப்பி போய் கொடுங்க. அப்படி அர்த்தம் தரும். சரியா? ஓ புறவலா கிஹிங் தென்ன. சரியா? சரி நான் ஒரு சின்ன ஒரு டவுட் கேட்கவா? கேளுங்க. ஓ கேளுங்க. இப்ப அந்த கொண்டு போய்க்கு எனகமனண்டா சொல்றது என்ன சொல்றது? கொண்டு போயின்னு சொன்னா கெனிஹிங் வரும். நான் ஒரு கதை சொல்லவா? சொல்லுங்க. மேக்க ஃபோமேக்க புறவல மேக்க ஃபோமேக்க இல்ல. மே ஒரு இங்கிலீஷ் வேர்ட் தானே சார். ஓ மே ஃபோமேக்க மேக்கட் வந்தா அது இதுன்ற தனிப்பட்டு அதை குறிச்சு முடிஞ்சிரும். அது மே ஃபோமேக்க. மே ஃபோமேக்க புறவல கிஹின் கெனிஹிங் தென்ன. கிஹிங் தென்னனா போய் கொடுங்க. கெனிஹிங் தென்னன்னு சொன்னா கொண்டு போய் கொடுங்க. கெனிஹின் தென்ன. கெனிஹிங் தென்னன்னு சொன்னா கொண்டு போய் கொடுங்க. சரியா? ஓகே சார். சரி அடுத்தது யாருன்னு சொன்னா ரஞ்சினி. நல்லா விடியும் வரைக்கும் நித்திர போயிட்டு. எப்படி சொல்றது? நல்லா கொந்தட்டன்னு சொன்னா இடுப்புக்கு. கொந்தட்ட என்று சொன்னால்
கொந்தட்டன்னு சொன்னா இடுப்புக்குன்னு அர்த்தம். ஆ, ம். நல்லா விடியும் வரைக்கு நித்திர போயிட்டு ஓ நல்லா சரியா சார்? ட்ரை பண்ணுங்க. நல்லான்னு சொல்ற எப்படி? நன்றாக. நன்றா கொந்தாய வளன ஹொந்தட்ட இல்ல, இல்ல. ஹொந்தட்ட கொந்தட்டண்டா இடுப்புக்கு, கொந்த ஹொந்தட்டண்டா நன்றாக. கொந்த ஹொந்தட்ட விடியும் எலிவேனவா பாந்தர எலிவேனவா இல்ல பாந்தர இல்ல, பாந்தரண்டா விடியச்சாமம். நான் சொல்றது விடியும் வரைக்கும் சொல்றது, விடியறதுக்கு நாங்க சொல்றது எலிவேனவான்னு சொல்றது. எலிவேனவா விடியறதுக்கு நாங்க எலிவேனவான்னு சொல்றது. எலிவேன காங் எலிவெனவா எலிவேன காங். நான் சொன்னேன் தானே, வெனவாவுல வா வெட்டுப்பட்டா வென ஆகிற, காங் என்று சொன்னால் வரைக்கும் என்று அர்த்தம். யான காங் என காங் போன காங் படிச்சிருக்கோம் நாம ஏற்கனவே, ஞாபகம் இருக்கா? ஓ ஓ அப்ப எலிவேன காங்னு சொன்னா விடியும் வரை, விடியும் வரைக்கும் ஹொந்தட்ட நிந்தகியா, எலிவேன காங் ஹொந்தட்ட நிந்தகியா, அல்லது ஹொந்தட்ட எலிவேன காங் நிந்தகியா. ஹொந்தட்ட எலிவேன காங் நிந்தகியா, நன்றாக விடியும் வரை தூக்கம் போனது. நிந்தகியா தூக்கம் போயிட்டது. சரியா? ஹொந்தட்ட என்ன எலிவேன வேர்க்கா காங் சொல்லுங்க நிந்தகியா, சார்? ஹொந்தட்ட எலிவேன காங் நிந்தகியா. கொந்தட்ட எலிவினங்க நிந்தகி சார், ஓ கொந்தட்ட கியாவா கியாவா? கியா கியா கியாண்டா போயிட்டு, நிந்தகியா தூக்கம் போயிட்டு, நிந்தண்டா தூக்கம். முடியும் வரைக்கும் நித்திர போயிட்டு. சரியா? நித்திர கொந்தட்ட போயிட்டு. கொந்தட்ட எலிவனக சரி, நிந்தகி. அடுத்தது சொல்லுங்க. என்னன்னு சொன்னா அடுத்தது சொல்லுங்க. நுளம்புகளால சொல்லுங்க சார். சரியாக தூக்கம் போகல. நுளம்புகளால சரியாக தூக்கம் போகல. நுளம்புகள் தெரியா சார்? நுளம்புகள் மதுருவா மதுருவா நுளம்புக்கு நாங்க சொல்றது மதுருவா. நுளம்புகள் மதுருவோ, மதுருவா மதுருவோ நிசா, மதுரு மதுருவோ நிசா. நுளம்புகள் ஆல, ஆலன்னு படிச்சிருக்கு தானே நிசா. நீங்க ட்ரை பண்ணணும், தெரியாதுன்னு ஒத்தையா மதுருவோ விடக்கூடாது. ட்ரை பண்ணி பார்த்து ஏழாட்டி நுளம்பு மதுருவோ நிசா மதுருவோ நிசா. நுளம்புகளால ஹரியட்ட சரியாக நிதாகன்ன பெரியுனா தூங்க முடியாமல் போனது, அல்லது நிதாகத்தின தூங்கல்ல. மதுருவோ நிசா ஹரியட்ட நிதாகத்தின, நுளம்புகளால சரியாக தூங்கவில்லை, சரியாக நித்திர கொள்ளல. விளங்கிட்டா? பால் மதுருவோ நிசா ஹரியட்ட நிந்தகியன, மதுரு ஹரியட்ட மதுருவோட நிதாகத்தின. நிசா மதுருவோ ஹரியட்ட நிசா நிந்தகியனே ஹரியட்ட நிதாகத்தின ஹரியட்ட தூங்கவில்லை, நிந்தகியனே. நிதாகத்தின தூங்கிக் கொள்ளல என்ற அர்த்தம். சரியா? சரி, எலிவனகம் அடுத்ததாக கொந்தட்ட நிந்தகியா. நுளம்புகளால ரஞ்சனிக்கு பிறகு மரியம். மரிம் ஓம் சார். உங்களோட வீடு எங்க இருக்கு? ඔයාගේ லேசர் ගෙදර ம் කොහමද ம் තියෙනවා? உங்களோட வீடு மரியம் மரியம் எப்படி லேசர் இருக்கு? அகடியில பெருசாக்கு. உங்களோட வீடு எப்படி இருக்கு அது இல்ல, உங்களோட வீடு எங்க කොහේ இருக்குன்னு கேட்கணும். ඔයාගේ ගෙදර කොහේද තියෙනවා? தியனவா வரக்கூடாது. கேள்வி கேட்கும் போது தியனவா தியனேண்டு மாறும், கனவா கண்ணேண்டு තියෙන மாறும், பொனவா பொன்னேண்டு மாறும் கேள்வி கேட்கும் போது. சரியா? ஒயாகே கெதர சரி கொஹைத சார். தியன்னே. சரியா? ඔයාගේ ගෙදර කොහේද තියෙන්නේ? தியன்னே. சரியா? அல்லாட்டி ஒரு சொல்லுல கேட்கலாம் சார், ஒரு சொல்லுல. இது யாருடைய இவள் புத்தகம்? போய்த இது யாருடைய புத்தகம்? මේ පොත ம் කාගේද? ஆ ஆ அவ்வளவுதான். நீ புத்தகாயது මේ පොත කාගේද? இந்த அவ்வளவுதான். புத்தகம், ஓ இது யாருடைய புத்தகம்னு கேட்கணும். இந்த புத்தகம் யாருடையதுன்னு நீங்க கேட்டீங்க. இப்ப நான் சொல்றது இது யாருடைய புத்தகம்னு கேட்கணும். நீ காயது புத்த මේ කාගේද පොත? இல்ல, பிள்ளை. இப்ப கேள்வி ஒன்றை கேட்கும்போது அந்த த வந்து கேள்வியா மாத்துது தானே. மே பொத்த ஓம் சார். காகே தன்னு கேட்டீங்க.
அப்ப த கடைசியில இருக்குது. அந்த த கடைசியில போட்டு பயன்படுத்துங்களேன். ம், இது யாருடைய புத்தகம்? මේ කාගේද சரியா පුතේ? sir. என்ன சரியான்னு சொல்றீங்க? நான் சொல்ற இது யாருடைய புத்தகம் எப்படி இந்த புத்தகம் யாருடையதுன்னு எப்படி கேக்குறீங்க? மே பொத்த காகேத. மே பொத்த காகேதன்னு கேக்குறீங்க. த தானே கேள்வி அந்த இடத்துல. ஓம் சார். த கேள்வி. அப்ப கேள்வியை கடைசியில போட்டு இது யாருடைய புத்தகம்னு கேளுங்க, அவ்வளவுதான். ம், இந்த புத்தகம் யாருடையதுன்னு கேட்போம். இது யாருடைய புத்தகம்னு நான் கேட்போம். அப்படித்தானே? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ம். அப்பதானே சிங்களாக்கள் கதைக்கிறது நமக்கு தெரியும். மே காகேன் பொத்த. காகின் பொத்த இல்ல. ஏன் காகின் பொத்தன்னு சொல்றீங்க? காகேதண்டா என்ன அர்த்தம்? காகேதேண்டா யாருடைய? யாருடையது? காகேதண்டா அது கேள்விதானே, யாருடையன்னு முடிக்கலையே. இப்ப யாருடையன்னு சொன்னா இன்னும் முடியல தானே. அது யாருடையது ஓம் தான் சார். முடியுது. அப்படித்தானே? ஓம். அப்ப அந்த த தான் முடிக்குது. காகேத த என்றுதான் முடிக்குது. அப்ப நான் கேட்கிறது யாருடைய புத்தகம் என்று கேட்டா கேள்வி த வந்து கடைசியில தான் வரணும். சொல்லுங்களேன், simple. காகேத பொத்த. இப்ப இது யாருடைய? இது இந்த புத்தகம் மே பொத்த யாருடையது? காகேத. தன்றது கேள்வி. த கேள்வி. காகேத இல்ல த கேள்வி. நான் சொல்றது கேள்வியை கடைசியில போட்டு இது யாருடைய புத்தகம்னு கேட்கணும். ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. very simple. பெரிய விஷயம் இல்லது. ட்ரை பண்ணுங்க. பெருசா யோசிக்க கூடாது. மண்டைக்குள்ள பெருசா போட்டு யோசிக்க கூடாது. எனக்கு அதுக்குள்ளதான் விட இருக்கு. அந்த வாக்கியத்துக்குள்ளதான் விட இருக்கு. அந்த வாக்கியத்தான் சொல்ல போறீங்க, மாத்தி சொல்ல போறீங்க, அவ்வளவுதான். மூட்டு சொல்லுக்குள்ளே இருக்கு கூட. சொல்லுங்க. யோசிக்காம சொல்லுங்க. 5-6 வரையும் சொல்லுங்க. ஒரு கப்லையா ஒரு கச்சேரியா? மே காகேத பொத்த. கேள்வி வரலையா இதுல? அந்த சால்வா வந்துட்டு அறிவாசி வந்துட்டு. சார் கேள்வி வரல. கடைசிக்கு எப்படி சார் பொத்த தேசக்குற? சேர்க்கத்தான் வேணும் நீங்க. எப்படி சார் சேர்க்கிற? தேண்டு சேர்க்கிற, அவ்வளவுதான். பொத்ததேண்டா. ஓ, இப்ப பொத்தேண்டா என்ன? புத்தகம். பொத்ததேண்டா என்ன? புத்தகமாவா? புத்தகமாண்டு கேள்வியா மாறுதா இல்லையா? ஓம். இது யாருடைய புத்தகம்ன்றது கேள்வியா ஒரு உடன்பாட்டு வாக்கியமா? இது யாருடைய கேள்வி. கேள்வி வந்தா த கடைசியில வரணும். மே காகேத பொத்தத. 2 தரம் த போடக்கூடாது. சாரி. காகே பொத்ததேண்டா வரும். அவ்வளவுதான், அவ்வளவுதான். இது யாருடைய புத்தகம்? இப்ப சொல்லுங்க பாப்போம். மே காகே பொத்தத. மே காகே பொத்தது, அவ்வளவுதான். பொத்த முன்னுக்கு வந்தா காகே தேண்டு முடியணும். அந்த காகே யாருடைய நடுவுக்கு வந்தால் காகேத பொத்ததுலாம் கேட்க கூடாது. காகே பொத்தது ஏன்னு சொன்னா காகே தேயில இருக்கிற தேய தூக்கி தான் கடைசியில போடுறோம். விளங்கிச்சா? இப்ப சார் காகேண்டா யாருடைய? காகேதேண்டா யாருடையது? இப்படித்தான் மரியம். என்னன்னு சொன்னா இப்ப காகேன்னு சொன்னாலும் யாருடையதுதான், காகேதேண்டாலும் யாருடையதுதான். இப்ப காகேன்றது யாருடையதுண்டா கேள்வியா இல்லையா? அதனால த போடணும். சரியா? இப்ப காகேண்டா யாருடைய என்ற அர்த்தம் தந்திருக்குது. யாருடையன்றது அர்த்தம் தந்திருக்குது. காகே என்றா யாருடைய என்ற அர்த்தம் தந்திருக்கு. நீங்க சொன்ன மாதிரி த போட்டா யாருடையது முடிஞ்சிடும். ஆனா வாக்கியத்துக்குள்ள வரும்போது யாருடையது கடைசியில நீங்க போடுறதா இருந்தா காகேதண்டு வரும். யாருடைய நடுவுல போடுறதா இருந்தா காகேண்டு வரும்.
அவ்வளவுதான். விளங்கிட்டா? நீங்க சொன்ன விஷயமே தான். ரெண்டுக்கும் ஒரே ரெண்டுக்கும் ஒரே கருத்து தானே? நீங்க நீங்க தமிழ்ல எழுதுங்களேங்க மரியம். இது யாருடைய புத்தகம்னு எழுதுங்க. இது யாருடைய புத்தகம் எழுதுங்களேன். இது நீங்க எழுதி பழகிட்டீங்க பாத்தீங்களா? எழுதி பழகினா நீங்க படிக்க மாட்டீங்க. அது பொய்யான படிப்பு. யாருடைய புத்தகம்? சரி சார். சரி. இப்ப நீங்க பாருங்க. இது யாருடைய புத்தகம் இருக்கு அப்படித்தானே? ஓம். சரி. இப்ப இந்த கீழே எழுதுங்க. இந்த புத்தகம் யாருடையது என்று எழுதுங்க. கடைசியில தூ போட வேணாமா? இந்த புத்தகம் யாருடைய போடுங்க. சரி சார். இப்ப முதல்ல என்ன எழுதிருக்கிறீங்க? இது யாருடைய புத்தகம்? கீழே என்ன எழுதிருக்கிறீங்க? இந்த புத்தகம் யாருடையது? யாருடையதுண்டா போட்டிருக்கிறீங்க? யாருடைய. யாருடைய. அந்த வாக்கியம் முடிஞ்சிட்டா? இல்ல. முடிகிறதுக்கு என்ன செய்யணும்? து போடணும். து போடணும். சரி, தூவ போடுங்களேன். சரி சார். சரி, மேலுக்கு யாருடைய கிட்ட தூ போட்டு பாருங்க. வாக்கியம் குலையாருமே சார். அதேதான். அதே மாதிரி தான் இங்க யாருடையத நடுவுல போட்டா அந்த கடைசியில புத்தகம் இருக்குதானே, அதுக்கு தேவ போட்டா தான் அந்த வாக்கியம் கம்ப்ளீட் ஆகும். இப்ப விளங்கிச்சா? ஓம் சார். அவ்வளவுதான். சரிதானே? சரி சார். மே போத்த காகித இந்த புத்தகம் யாருடையது? விளங்கிட்டா? மே போத்த இந்த புத்தகம் காகித யாருடையது? இது யாருடைய புத்தகம்? மே காகே போத்தது. அவ்வளவுதான். இதை விளங்கி இருக்கணும் நாம. ஏன்னு தெரியுமா? இதை நாம படிச்சு தர வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு. அந்த ஒன்றை படிப்பிச்சாலே விளங்குது தானே உங்களுக்கு. இப்ப இதை படிப்பிக்கக்குள்ள விளங்கல. இப்ப விளங்கிட்டா இல்லையா? ஓம் சார். இப்ப விளங்கிட்டுது. அதே மாதிரி இப்ப நான் ஏன் அதை விளங்கப்படுத்துறேன்னு சொன்னா, இப்ப சிங்களாக்களோட நீங்க கதைக்கும் போது நீங்க தெளிவா கதைக்கணும். அப்படித்தானே? அந்த யாரு நம்மட அலி சப்ரி ரஹீம் ஒருத்தர் இருக்காரு தெரியுமா? ரணில் விக்ரமசிங்கைக்கு பக்கத்துல இருந்து கதைப்பார். அவரு கதைக்கும் போது, சிங்களம் கதைக்கும் போது எப்படி தெரியுமா இருக்கும்? அவர் என்ன கதைக்காரனே ஒண்ணுமே விளங்குது இல்லை எனக்கு. அப்படி இருக்கு அவரது சிங்களம். விளங்கிட்டா? அப்படி இருக்கு. நீங்க சார் அந்த ராண்டில வேலை போலாம் சார். கன பேர் எல்லாம் புலபுலியா கதைக்கிறாங்க. அதுக்கு நான் அது என்னண்டா திறமசாலிகள் அங்க இருக்க கூடாதே. திறமை இல்லாதவர்கள் தான் அங்க இருக்கணும். அப்படின்றதுக்கு இல்ல, திறமையானவர்கள் இருக்காங்க. திறமையானவர்கள் இருக்கிறாங்க, இல்லாம இல்ல. யாப்பனே அம்புகரண்ட புழு வந்து கேட்க அவன் சொல்றான் யாப்பனத்துல மாம்பழம் போட்டு மட்டும் கேட்கிறான். பாத்தீங்களா? அப்படி இருக்குது. சரி சரி, அடுத்ததாக மரியம் விளங்கிட்டு தானே? அப்ப காகே போத்தது. சரியா? அப்ப சரி, அடுத்தது ஷிஃப்னாக்கு விளங்கிச்சா? மரியமுக்கு நான் படிப்பிச்சது விளங்கிச்சா? ஷிஃப்னா விளங்கிட்டு தெளிவு வந்துட்டா? இங்க இருந்து எங்க போக வேணும்? எப்படி கேக்குறது? இங்க இருந்து எங்க போக வேணும்? இங்க இருந்து எங்க போக வேணும்? எப்படி கேக்குறது? இவ்விடத்திலிருந்து எங்க போகணும்னு கேளுங்களேன். இவ்விடத்தை இருந்து எங்க போகணும்? எப்படி கேக்குறது? சொல்லுங்களேன். மெத்தன இவ்விடத்தை ஷிஃப்னா டைம் போகுது. இவ்விடத்திலிருந்து எங்க போகணும்? லேசான கேள்வி. சொல்லுங்க கதியா.
யோசிச்சு ட்ரை கொடுத்தா பண்ணுங்க உள்ள ட்ரை பண்ணுங்க. நீங்களாம் பிழையானதுக்கு பிரச்சனை இல்லை ஷிஃப்னா. நான் சரியா சொல்லணும்டா இல்ல நீங்க கிளாஸுக்கு பிள்ளையாண்டாலும் வர பிரச்சனை தேவையில்ல. இல்லை. நீங்க சரியா சொன்னா அதான் கிளாஸுக்கு வர தேவையில்ல. ஏன்டா விளங்கிட்டு தானே. நீங்க பிழையாகுனா அதை நான் ஆ, திருத்தணும். நீங்க விளங்கி இப்ப நான் சொல்லி தந்தா உங்களுக்கு பாடமாகும். விளங்கிச்சா? ஆ. நான் சொல்லி தந்தா மத்தாக்கள் சொன்னாலும் பிரியாசனம் இல்லாம நான் சொல்லி தந்தா நீங்க கதைக்க மாட்டீங்க. நீங்க ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணி எங்கேயாவது பிழை இருந்தா நான் சொல்லி தருவேன். அப்ப அந்த பிழையத்தான் நீங்க திருத்துவீங்களோ தவிர நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, வாய்ப்பாடமாக்க மாட்டீங்க. அப்படியா இல்லையா? அதனால நீங்க சொல்லணும். பிழையா இருந்தா பிரச்சனை இல்லை. நம்மட படிப்புல ஒரு உள்ள பிரச்சனை ஷிஃப்னா இதெல்லாம். பிள்ளையா சொன்னா பிள்ளைகளுக்கு போட்டு அடிக்கிறது. விளங்கிட்டா? அதுதான் பிரச்சனை. பிள்ளையா சொன்னா சிரிப்பாங்கன்னு நினைக்காதீங்க, ஒருத்தர் சிரிக்க மாட்டாங்க. ஓ அதுதான் நம்மட கல்வியில எவன் ஒருத்தன் படிச்சு கொண்டிருக்கும் போது தவறாக அவன் சொல்லி அவனுக்கு தவறிட்டுது அப்படின்னு சொன்னா எவனாவது சிரிக்கிறானா இருந்தா அந்த தவறியவனை விட பல மடங்கு முட்டாள் அந்த சிரிக்கிறவன். வேலை. விளங்கிச்சா? மத்தவங்க சிரிப்பாங்கண்டு தங்களுடைய தங்களுடைய திறமைகளை தங்களுடைய ஆற்றல்களை வெளிக்காட்டாம இருக்கிறவன் அடிமுட்டாள். சில பேர் சிரிக்க மண்ணெண்ணெய் எஞ்சின்னு சிரிச்ச மாதிரி இருக்கும். சும்மா விளையாட்டு சொல்லி சிரிக்கிறது வேற விஷயம். இப்ப விஷயம் சொன்ன விஷயம் தான். ஐயோ ஐயோ. சரி சொல்லுங்க பாபு. இவிடத்துல இருந்து எங்க போகணும்? நீங்க சொல்லுங்களேன் ஷிஃப்டா. பயப்படாம சொல்லுங்க. நீங்க பிழையான பிரச்சனை இல்லை. நீங்க சொல்லுங்க, வாக்கியத்தை முடிங்களேன். இல்ல இது 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 நீங்க நீங்க கொஞ்சம் இருங்க, அமைதியா இருங்க. விஷயம் ஷிஃப்னாக்கு இடத்தை கொடுங்க. ஷிஃப்னா சொல்லுங்க, இவ்விடத்துல இருந்து எங்க போக வேணும், அவ்வளவுதான். இங்க இருந்துக்கு மெத்தனை அதான் சார் சொல்ல தெரியல. நீங்க வாரத்தை சொல்லுங்களேன். மத்ததை விடுங்களேன். மெத்தனை இன்னே கோஹேதை அண்மையா. எங்க போக வேணும் எப்படி சொல்றது? எங்கன்னு எப்படி சொல்ற? கோஹேது. போகன்னு எப்படி சொல்றது? மோனே. போகன்னு எப்படி சொல்றது? போக என்ன ஓனேண்டா போக வேண்டும் தானே. ஓ இப்ப நான் சொல்றது போக எப்படி சொல்றது? நீங்க நேரத்துல சொல்லல தானே, அதுக்காக தான் கேக்குறேன். சொல்லுங்க, போக எப்படி சொல்றது? என்ன வேணும்? ஓனே. போக வேணும். என்ன ஓனே. எங்க போக வேணும்? கோஹேதே அன்னோனே. கோஹேதே அன்னோனே. இப்ப இதை நீங்க சொல்லல இது வரைக்கும். கோஹேதே அன்னோனே. அப்ப இவிடத்தை இருந்தா மட்டும்தான் நீங்க படிக்கணும். அப்ப இவிடத்தைன்னு சொல்ற எப்படி? மெத்தனை. அப்ப இவிடத்தை இருந்து எங்க போகணும்? இப்ப இருந்த மட்டும் தானே படிக்கணும் நீங்க. மத்ததெல்லாம் விளங்கணுமே. அப்ப நீங்க ஒரு விஷயத்தால எல்லாத்தையும் பிழை விட்டீங்கன்னு சொன்னா எல்லாமே பிழைதான். விளங்கிச்சா? ஸ்கூல் படிப்பை கொண்டு வரக்கூடாது. நம்ம பிராக்டிக்கலா அது என்ன சொல்றது, நம்ம இலகுவா படிக்கிறதுக்கு ஒரு வழியை பார்க்கணும். சரியா? அப்ப இருந்துன்னு சொன்னா உட்கார்ந்து இருக்கிறீங்க தானே, அதுக்கும் இருக்கிறதுன்னு சொல்றது. அப்படித்தானே சிங்களத்துல தமிழ்ல அப்படித்தானே சொல்றது. தமிழ்ல என்ன சொல்றது? இருக்கிறதுக்கு, அதாவது உட்கார்றதுக்கு நாங்க இருக்கிறேன்னு சொல்லுங்க. இவிடத்தை இருங்கன்னு சொன்னா இவிடத்தை உட்காருவீங்க. அப்படித்தானே? இந்த கதிரையில இருங்கண்டா இருப்பீங்க. அப்படியா இல்லையா? என்ன அப்படிதான் சரி. இப்ப கொழும்புல இருந்து வரப்போக்குள்ள எனக்கு பழங்கள் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு அப்படி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா எங்கேயாவது? கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? கொழும்புல இருந்து வரக்குள்ள எனக்கு பழம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? சரி. இப்ப வெளிநாட்டுல இருந்து வரவர் கொழும்புல இருந்தா வருவார். அப்படித்தானே? கொழும்புல இருந்தா பொருட்கள் வாங்கிட்டு வருவாரு. அப்படியா? சரி. வெளிநாட்டுல இருந்து ஏதோ ஒரு கடைக்கு போய் தானே அங்க இருந்து வாங்கிட்டு வருவார். அவர் கொண்டு வர 30 கிலோ அந்த பேக்ல கொஞ்சம் தூரம் ஓடக்கூடாது, சுத்தக்கூடாது. நம்ம விஷயத்தை விளங்கப்படுத்திடுவோம்.
இப்ப ஷிஃப்னா நீங்க சொல்றீங்க என்னன்னு சொன்னா, இப்ப யாரோ ஒருத்தர் கொழும்புக்கு போறாரு. என்னத்துக்கு போறாருன்னு சொன்னா, யாரோ ஒருத்தர பஸ் ஏத்தி விட போறாருன்னு வச்சுக்கோங்களேன். போட்ட உடனே வந்துட்டாரு. இப்படி வார அந்த சந்தர்ப்பத்துல நீங்க சொல்றீங்க, கொழும்புல இருந்து வரக்குள்ள எனக்கு பழங்கள் கொண்டு வாங்க என்று சொல்றீங்க என்று வச்சுக்கொள்ளுங்களேன். எப்படி சொல்றீங்க ஷிஃப்னா? கொழும்புல இருந்து வரக்குள்ள எனக்கு பழங்கள் கொண்டு வாங்க. கொழும்புலைக்கு பிறகு என்ன வந்திருக்கு? இருந்து வந்திருக்கு. அப்ப கொழும்புல உட்கார்ந்து இருப்பாரு அவரு? இல்ல. அப்ப அந்த இருந்துன்னு பயன்படுத்தும் போது என்று பயன்படுத்தணும். என்னது? என்று பயன்படுத்தணும். சரியா? என். இப்ப இவடத்திருந்துட்டே எப்படி சொல்றது? மெத்தன என் இல்ல, அந்த நேயோட சேர்த்து சொல்லணும். இல்ல, மெத்தன் வந்திருக்கு. என் ஏ வரல அந்த இடத்துல. மெத்தனின். இப்போ விளங்குதா? மெத்தனின் இவடத்திருந்து மெத்தனின் கொஹெதே அன்னோன்னு. இப்போ விளங்குதா? மெத்தனின் கொஹெதே அன்னோன்னு. இவடத்திருந்து எங்க போகணும்? இவடத்திருந்து எந்த இடத்துக்கு போகணும்? எங்கைக்கு போகணும்னு சொல்ற எப்படி வரும்? கொஹேட்ட எங்கைக்கு. கொஹேட்டத அன்னோன்னு. விளங்கிட்டா? கொஹேதண்டா எங்க, எங்கைக்குன்னு வரப்போக்குள்ள கொஹேட்டத. விளங்கிட்டா? கேட்கல சார். எங்கன்னு கேட்கும்போது கொஹேத தானே. நான் கதைக்கிறது கேட்குது இல்லையா பிள்ளைகள்? நான் கதைக்கிறது கேட்குது இல்லையா? மைக் டெஸ்டிங் 1 2 3 கேக்குதா? இப்ப கேக்குது சார். சொல்லுங்க அப்போ. கொஹேதண்டா எங்கே, அப்படித்தானே? அப்ப இந்த த வந்து கேள்வியை தான் கேள்வியாக்கி இருக்கு, அவ்வளவுதானே. த வந்து கேள்வியாக்கிறது. அப்ப எங்கைக்குன்னு வரப்போக்குள்ள கொஹேயோட ட போடணும். கொஹேட்ட. அது கேள்வின்றதுனால த கடைசியில தான் வரும். கொஹேட்ட த எங்கைக்கு. இப்ப விளங்கிட்டா? இப்ப நீங்க சொல்லுங்க, எங்குக்கு போகணும்னு சொல்லுவீங்க. இப்ப விளங்கிட்டா? அந்த எங்குக்கு போறதுதான் அது கொஹேட்டது. இப்ப விளங்கிட்டா? அப்ப இவடத்திலிருந்து எங்க எவடத்தைக்கு போகணும்? எப்படி கேக்குறது? இவடத்திலிருந்து எவடத்தைக்கு போகணும் எப்படி கேக்குறது? சொல்லுங்களேன். மைக் ஆன் பண்ணுங்க ஷிஃப்னா. இவடத்திலிருந்து எவடத்தை போகணும் எப்படி கேக்குறது? කොහෙටද යන්නේ? යන්න ඕනේ. මෙතනින් කොහෙටද යන්න ඕනේ? இங்க இருந்து எங்க போக வேணும்? விளங்கிட்டா? அவ்வளவுதான். சிம்பிளான விஷயம். சரியா? சரி. சார் சொல்லுங்க. இருந்துங்கிறதுக்கு இன்னா சேரும். இல்ல, என் என்று வரும். என் என் அதாவது அப்ப இருந்துன்னு சொன்னா உட்கார்ந்து இருந்திருக்கு தானே, அது இந்த லா. சரியா? இந்த லா என்று சொன்னா இருந்து அர்த்தம் தரும். இப்ப ஏதாவது ஒன்று கொழம்பின், கொழும்பிலிருந்து, அந்த கொழும்பிலிருந்து சொல்ல போகுள்ள கொழம்பின். விளைச்சா இவடத்திலிருந்து மெத்தனின், இங்க இருந்து மெஹென். மெஹேன் சொன்னா இங்க தானே. அப்ப இங்க இருந்து சொல்ல போகுள்ள மெஹென். இப்ப விளங்கிட்டா? இப்ப இந்த மெத்தனின். இப்ப இந்த என் இருக்கு தானே, இந்த எண் வந்து ஒரு பொருளுக்கு பயன்படுத்துறீங்கன்னு வைங்க. இப்ப இடத்துக்கு பயன்படுத்தினதுனால இருந்துன்னு அர்த்தம் தந்திருக்கு. விளங்குதா? இதை நீங்க ஒரு பொருளுக்கு பயன்படுத்தினால் ஆளண்டு வரும். விளங்கிட்டா? சரி சார். இன்னும் ஒரு அர்த்தம் தரும். இல் இருந்து வரும். இப்ப பொத்தேண்டா என்ன அர்த்தம்? புத்தகம். பொத்தையோட என்ன சேர்த்தா எப்படி வரும்? புத்தகத்தில் இருந்து.
ஓ புத்தகத்தில் இருந்து அதான் பொத்தையோட என்ன சேர்த்தா சிங்களத்துல எப்படி உச்சரிக்கிற? ம், பொத்- பொத்தன் பொத்தென் பொத்தேன் அவ்வளவுதான். பொத்தேன் பொத்தேன் பொத்தேன்னு சொன்னா புத்தகத்தில் இருந்துன்னு ஒரு அர்த்தமும் தந்திருக்குது, புத்தகத்தாலன்னு ஒரு அர்த்தமும் தரும். சரியா? சரி சார். இப்ப மரத்திலிருந்து எப்படி சொல்றது? கஹாண்டா மரம். மரத்திலிருந்து எப்படி சொல்றது? கஹென் கஹென். கத்திக்கு என்ன சொல்ற சிங்களத்துல? ம், பிஹிய. பிஹிய. கத்திக்கு என்ன சொல்றது? பிஹிய பிஹிய. அப்ப பிஹிய கத்தியால் கத்தியால் எப்படி சொல்றது? பிஹியன் கத்தியால் வெட்டுகிறார். சொல்லுங்க அப்போ. வெட்டுறதுக்கு கப்பனவா. கப்பன் அம்மா பிஹியன் கப்பனவா. அம்மா கத்தியால வெட்டுறாங்க. சொல்லுங்க. அம்மா பிஹியன் கப்பனவா. அம்மா கத்தியால மீன் வெட்டுறாங்க. அம்மா பிஹியன் மாலு அம், கப்பனவா. அவ்வளவுதான். அம்மா பிஹிய மாலு கப்பனம். அம்மா கத்தியால மீன் வெட்டுறாங்க. இந்த கதைக்கிறீங்க சரி புரிஞ்சா சார். சரி. ஷிஃப்னா விளங்கிட்டா ஷிஃப்னா? ஒரு இடத்தை குறிக்கும் போது என்னன்னு பயன்படுத்தினா இருந்துன்னு அர்த்தம். ஒரு பொருளை பயன்படுத்தும் போது இல் இருந்துன்ற அர்த்தம் தரும், ஆல என்ற அர்த்தமும் தரும். விளங்கிட்டா? கத்தியால், கல்லால், நெருப்பால் என்று சொல்லும்போது கிந்தரென், பிஹியன், கலென். கலன்னு சொன்னா கல், கல்லால்னு சொல்லும்போது கலென். கலென் கெஹுவா, கல்லால் அடித்தார். ஷிஃப்னா இருக்கிறீங்களா? ஓம் சார். இப்ப விளங்கிட்டா? ஓ சார். சரி, யோசிச்சு சொல்லுங்க. எப்படி சொல்றது? கல்பனா ம். කියන්න. கல்பனா கரலா கியான். எப்படி? කල්පනා කරලා කියන්න. கல்பனா கரலா කල්පනා கியான். කරලා ஓ கல்பனா கரலா கியான். யோசிச்சு சொல்லுங்க. சரியா? இப்ப ஓம் சார். சரி, அப்ப நினைச்சு சொல்லுங்கன்னு எப்படி சொல்றது? அதுக்கு ஹீத்தலா அதுக்கும் ஹீத்தலா කල්පනා කරලා ஹீத்தலா ஹீத்தலா. හිතලා ஓ ஹீத்தலா. ஹித்தனவா நினைக்கிறது, கல்பனா கரணவா හිතලා யோசிக்கிறது. கல்பனா கரணவா யோசிக்கிறது, ஹித்தனவா நினைக்கிறது. இப்ப யோசிக்கிறது மூளையால, நினைக்கிறது மனசால. அப்படித்தானே? ඔව් සර්. அப்ப மனசுக்கு நாங்க சொல்றது ஹீத்த. அப்ப நினைக்கிறதுக்கு மனசால ஹித்தனவான்னு வரணும். හිත ஹித்த ஞாபகத்துக்கு வரணும். சரியா? இப்ப හිතනවා. ம் ඔව් සර්. சரி, இப்ப நீங்க சொல்லுங்க. ஹலீம்தீன் சொல்லுங்க. ஹலீம்தீன் சவுண்ட் வருது இல்ல? ஹலீம்தீன், நீங்க உங்களோட மைக்ல அலவுட் கொடுங்க. ஏதோ இந்த அப்ளிகேஷன்ல இது இருக்கு தானே, இந்த மீட் இருக்கு தானே, மீட்ரு செட்டிங்ஸுக்குள்ள போய் இந்த இந்த செட்டிங்ஸ் இல்லை, உங்களோட ஃபோன்ல செட்டிங்ஸ்ல அப்சென்ட் ஒன்று இருக்கும். அதுக்குள்ள போனீங்கன்னா மீட் காட்டும் அல்லது கூகுள் காட்டும். அந்த கூகுளுக்குள்ள அலோ பெர்மிஷன் ஒன்று இருக்கும். அந்த பெர்மிஷன்ல வந்துட்டு மைக்கையும் பெர்மிஷன் கொடுத்து விடுங்க. சரியா? சரி, அடுத்ததாக டிலோஜினி இருக்கிறீங்களா? இல்லை. அபிஷாலினி. ஆம் சார். அபிஷாலினி சொல்லுங்க. நினைச்ச மாதிரி வேலை செய்ய வேண்டாம். எப்படி சொல்றது? நினைச்சு ஹித்தலை ஹித்தலை ம் நினைச்சு மறுவேலை. மறுவேலைக்கு என்ன சார் சொல்றது? ஆ? மறுவேலை நான் எலும்பு நினைச்சு ஹித்தலை ஹித்தலை ஆ, வேலை செய்ய வேண்டாம். மறுவேலை. நினைச்ச மாதிரிக்கு வேலை செய்ய வேண்டாம். நினைச்ச மாதிரி வேலை செய்ய வேண்டாம்.
வேலைக்கு என்ன சார் சொல்றது? வெட வேலைக்கு வெட வெட හිතලයි හිතේලයි වැඩ කරන එපා. ஹித்தலா ஹித்தலா வெடக்கரான்னைப்பான்னு சொன்னா நினைச்சு நினைச்சு வேலை செய்ய வேண்டாம்னு அர்த்தம் தந்திருக்குது. ஓகே தான். இப்ப ஒரு சில ஆட்கள் செய்வாங்க தானே, அவங்களோட நினைச்ச அவங்களோட தண்ட தண்ட எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி வேலை செய்வாங்க தெரியுமா? ஓ அதுக்கு நாங்க சொல்றது ஹித்து மாத்தையட்ட வெடக்கரான்னைப்பா. எப்படி? හිතු මතේ ஓ හිතු මට යට ஓ වැඩ කරන එපා. ஹித்து மாத்தையட்ட ஹித்து மாத்தையட்ட හිතු මත යට ஓ වැඩ කරන එපා. ஓ எண்ணம் போன போக்குக்கு வேலை செய்ய வேண்டாம், மனம் போன போக்குக்கு வேலை செய்ய வேண்டாம்னு சொல்லும்போது ஹித்து மாத்தையிட்ட வெடக்கரான்னைப்பா. இப்போ விளங்கிட்டா? ஹித்து ஓ மாத்தையிட்ட හිතු வெடக்கரான்னைப்பா. இன்றைக்கு හිතු வரைக்கும் මතේ ஓ යට இன்றைக்கு வரைக்கும் யாருமே வரல. இன்றைக்கு வரைக்கும் யாருமே வரல சொல்லுவாங்க தானே, இன்றைக்கு வரைக்கும் என்ன ஓ பாக்குறதுக்கு யாருமே வரலன்னு சொல்லுவோம். அப்ப இன்றைக்கு வரைக்கும் யாரும் வரல எப்படி சொல்றது? சார் ம் இது நினைத்த நினைத்த மாதிரி எங்களுக்குள்ள 2 தரம்பாவ சார் வருது. எப்படி? හිතලයි හිතලයි වැඩ කරන එපා. நினைச்ச மாதிரி எங்களுக்குள்ள 2 தரம்பா வருது. ஓ இப்ப நினைச்சு நினைச்ச மாதிரின்னு நாங்க சொல்றோம் தானே. அப்ப அது நினைச்ச மாதிரின்னு நாங்க சொல்றது ஹித்தலா ஹித்தலா வகை வெடக்கரான்னைப்பான்னு தான் டிரான்ஸ்லேஷன் வரும். ஆனா டிரான்ஸ்லேட் பண்ணி கதைக்க கூடாது. அது என்ன செய்யறாங்கண்டா, அவங்க நினைச்ச முறை, அந்த நினைச்ச எண்ணம் இருக்குதானே, அதுக்கேற்ற மாதிரி தானே வேலை செய்யறாங்க. ஓம் அதுக்கு தான் சொல்றது ஹித்துன்னு சொன்ன என்னது, ஹித்தண்டா மனசு தானே. மத்தையன்னு சொன்னா நான் நேற்று படிச்சேன் தானே, மே மத்தையிட்ட அப்ப எக்கங்க வேண்டினே என்று படிச்சேன் தெரியுமா? இந்த எண்ணத்துக்கு நாங்க ஒத்துக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொன்னோம் தானே. ஓ அந்த மாதிரி ஹித்து மாத்தையட்டன்னு சொன்னா நினைச்ச மாதிரின்னு சொல்றது தான் ஹித்து மாத்தையட்டுன்னு நாங்க சிங்களத்துல சொல்றது. விளங்கிட்டா? 2க்கும் சேர்த்து தானா சார் ஹித்து மத்தையாட்டேன் ஓ வரும்? ஹித்து மாத்தையட்டு ரெண்டுக்கு சேர்த்து தான் சொல்றோம், ஹித்து மாத்தையட்டு. சரி தேங்க்யூ சார். ஓகே வெல்கம். சொல்லுங்க அபிஷாலினி, இன்றைக்கு வரைக்கும் யாரும் வரல எப்படி சொல்றது? අතට வரைக்கும் என்ன சரி சொல்றது? வெனக்காங் අතට වෙනකන් இல்ல, அதட்ட வெனக்காங் இல்ல, அத வெனக்காங். අද වෙනකන් ம் කාහිල ம் யாரும் யாரும் காண- யாரும் ம் ம் அது வரல. யா- வரலக்கு நே ஆவென. ஆவேனே. ஓ ஆ, அத வெனக்காங். அப்ப இன்றைக்கு வரைக்கும் கௌருத் யாரும், கௌருத் யாரும். අද වෙනකන් කවුරුත් ආවෙනේ. அது வெனக்காங் கௌருத் ஆவென. சரியா? අද වෙනකන් කවුරුත් ආවෙනේ. என்ன பண்ண சொல்லுங்க, என்ன பண்ணுதா? இதுவரைக்கும் இதுவரைக்கும் ம் ஒன்றுமே விக்கல எப்படி சொல்றது? இது வரைக்கும் ஒன்றுமே விக்கல அப்படி சொல்லுவாங்க தானே. சில ஆட்கள் கடைக்கு போனோடனே இது வரைக்கும் ஒன்றுமே விக்கல, உங்களோட தான் முதல் வியாபாரம் ம். சொல்லுவாங்க. இது வரைக்கும் ஒன்றுமே விக்கல எப்படி சொல்றது? இது வரைக்கும். මේක ம் කනගන් வெனக்காங். ඔන්න වෙනගන් ம் මේක වෙනගන් மேக்க வெனக்காங்னு வரக்கூடாது. மேக்கண்டா இந்த ஒன்று ஒண்ட குறிச்சிரும். மே வெனக்காங் இது வரைக்கும் மே வெனக்காங். මේ වෙනගන් ம் මේ වෙනගන් ம் ඔන්න මේකන නේතවන් නේද? எக்காக்வத் ஒன்று கூட. එකක් බත්තා එනස எக்காக்வத். එකක්වත් ம் වික්කල වික්කලக்கு எப்படி சொல்றது? விக்கென விக்கல. விக்கென. புரியல சார் எனக்கு. விக்கல. ஒன்றுமேக்கு என்ன சார் வைக்கணும்? எக்காக்வத் ஒன்று கூட. எக்காக்வத் එකක්වත් ஓகே එකක්වත්. එකක්වත් விக்கென විකන්න විකන. அப்ப விக்கென. இதுவரைக்கும் ஓ மே වෙනකන් ஆ இதுவரைக்கும் ஒண்ணுமே எக்காக்வத். එකක්වත් ஆ විත්නේ விக்கென விக்கேன. වික්කනේ ஓ වික්කනේ ஓ இதுவரைக்கும் எந்த ஒன்றுமே விக்கல. ஒண்ணும்
එකක්වත් වික්කනේ. ஓ விக்கேனே இதுவரைக்கும் விக்கனே இல்ல මේක விக்கேனே. වික්කනේ. ஓ விக்கேனே. මේ වෙනකන් ம் එකක්වත් වික්නේ. விக்கேனே වික්කනේ. விக்கேனே. වික්කනේ. ஓ விக்கேனே. ஆ. சரியா? திருப்பி சரி. சொல்லவா? திருப்பி சொல்லவா? சொல்லுங்க. මේ වෙනකන් එකක්වත් වික්කනේ. மே வேணக்கா எக்கக்குவத் விக்கேனே. இது வரைக்கும் எதுவுமே விற்கப்படல. விக்கல அப்படின்னு அர்த்தம் தரும். சரி ஹலீம்தீன் இப்ப கதைங்க பாப்போம். இல்லை. உங்களோட நேற்று மியூட் பண்ணதுல இருந்து உங்களுக்கு பிரச்சனை என்ன? அப்படித்தானே? ஓம் அந்த பிரச்சனை தான். சரி மெஜஸ்டி இருக்கிறீங்களா அன்றைக்கு? இல்லை. கோஷா இருக்கிறீங்களா? இல்லை. சரி அப்ப பிள்ளைகள் நீங்க இன்றைக்கு படிச்சதுல மே வெனக்காங் இது வரைக்கும், அத வெனக்காங் இன்றைக்கு வரைக்கும், கௌருத் யாரும், எக்கக்வத் ஒன்று கூட, விக்கென விற்கவில்லை, வெட வேலை, நினைச்ச எண்ணத்துக்கு நினைச்ச மாதிரிக்கு இந்த சந்தர்ப்பத்தில எல்லாம் ஹித்துமத்தையட்ட யோசித்து கல்பனா கரலா, நினைத்து ஹித்தலா. சார் ஹித்து மத்தையட்ட அப்படின்னா என்னன்னு ஒருக்கா சொல்லுங்க, திருப்பி இருக்கா. ஹித்து மத்தையட்ட என்ன? ஹித்துமத்தையட்ட 2-3 அர்த்தம். நினைத்த மாதிரிக்கு, மனம் போன போக்குக்கு, நீங்க நினைக்கிற எண்ணத்துக்கு அப்படின்ற அர்த்தங்கள் தரும். விளங்கிட்டா? சரி இதுல ரெக்கார்டிங் வருந்தானே, திரும்ப பாருங்க அது. சரியா? அடுத்தது மெத்தனின் அப்படின்றது படிச்சிருக்கும். மெத்தனின் இங்கிருந்து அந்த எண் வந்து ஒரு பொருள்ல வரும்போது இல்லிருந்துன்னு ஒரு அர்த்தம் தருது, ஆளன்னு ஒரு அர்த்தம் தருது. பிஹியன் கத்தியால், பொத்தென் புத்தகத்தால், பொத்தென் புத்தகத்தில் இருந்து, புத்தகத்தால் ஆள் அர்த்தம் தருது, இல்லிருந்து அர்த்தம் ஒன்று தருது. இது ரெண்டையும் நாங்க படிச்சிருக்கிறோம். அப்ப கொஹேத எங்கே, கொஹேட்டது எங்கேக்கு, அதே மாதிரி காகெது என்று கேட்கும்போது காகே பொத்தது என்று சொல்லும் போது எப்படி பயன்படுத்துறதுன்ற விஷயங்கள் நாங்க படிச்சிருக்கிறோம். அடுத்தது நிதா காத்தென தூங்கவில்லை, மதுருவோ நுளம்புகள், எலிவேனகாங் விடியும் வரை. அப்ப மே வெனக்காங் இதுவரை, வெனக்காங்கடா வரைன்னு வந்திருக்கு பாத்தீங்களா? மே வெனக்காங் இதுவரை, எலிவெனக்காங் விடியும் வரை, அதவெனக்காங் இன்று வரை. விளையாட்டா? ஈய வேனக்காங் நேற்று வரை, உதேவெனக்காங் காலை வரை, தவால்வெனக்காங் பகல் வரை. பகல் வரைக்கும் வரலையே, தவால்வெனக்காங் ஆவேன. அப்ப அந்த மாதிரி பயன்படுத்தலாம். அதே மாதிரி மீட்ட காலிங் இதுக்கு முதல், இந்த மாதிரி பல சொற்களை நாங்க இன்னைக்கு புதுசா படிச்சிருக்கிறோம். அப்படித்தானே? அப்ப இந்த சொற்கள் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். இதுகளை பயன்படுத்தி நீங்க வாக்கியங்கள் வடிவமைக்கணும், நீங்க கதைச்சு பழகணும். சரியா? சரி நீங்க இந்த கமரால என்று சொல்லி நீங்க யூடியூப்ல